In this class, let us learn about first law of thermodynamics. Actually, first law of thermodynamics வந்து என்ன பண்ண போறோம்னா ஹீட் எனர்ஜிக்கும் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜிக்கும் ஒர்க் டன்னுக்கும் நம்ம ரிலேஷன் கொடுக்க போறோம். ஓகே, இப்போ வந்து ஒரு சிஸ்டம்னு எடுத்துக்கலாம். நல்லா கவனிங்க, ஒரு சிஸ்டம்னு எடுத்துக்கங்க. இப்போ இந்த சிஸ்டம் கொடுத்துருக்கோம். இந்த சிஸ்டம்ல கேஸ் ஏதாவது சப்ஸ்டன்ஸ் இருக்கு. இப்போ இந்த சிஸ்டம்க்கு வந்து ஹீட் எனர்ஜி கொடுக்குறோம்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. ஹீட் எனர்ஜி கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா இந்த சிஸ்டம்க்கு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகலாம், அதே மாதிரி வால்யூமும் சேஞ்ச் ஆகலாம். இப்போ வால்யூம் சேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா ஒர்க் நடந்திருக்கும், டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆயிருந்தா இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆயிருக்கும். அப்படின்னா ஹீட் எனர்ஜி given to this system வந்து used for two purposes. ஒரு part of the heat energy absorbed used to rise in the internal energy, remaining part of the heat energy used for doing work அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன பண்றாங்கன்னா ஹீட் எனர்ஜி given to the system, heat energy given to the system அப்படின்னு சொல்லிக்கலாம். இல்லைன்னா டெல்டா கியூன்னு கூட எடுத்துக்கலாம். ரைஸ் இன் சேஞ்ச் இன் ஹீட் எனர்ஜி நம்ம எவ்வளவு கொடுத்துருக்கோன்றது. ஓகேங்களா? ஹீட் எனர்ஜி given to the system is equal to இந்த given heat energy to the system is used for two purpose. ஒரு part of the heat is used for rising internal change in internal energy, remaining part of the heat energy used for work done. இதுதான் வந்து first law of thermodynamics சொல்றோம். அப்ப heat energy given is equal to change in internal energy plus work done அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இந்த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி, இந்த ஒர்க் டன், இது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஹீட் எனர்ஜி கிடைக்கும். ஸோ இந்த ஹீட் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் இந்த ஃபார்முலா கிடையாது, இதுல இருந்து நம்ம சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜியும் கண்டுபிடிக்கலாம். சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ஈக்குவல் டு Q மைனஸ் W அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி ஒர்க் டன் வேணும்னா Q மைனஸ் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அக்கார்டிங் டு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், ஹீட் எனர்ஜி given to the system is equal to change in internal energy plus work done அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. இப்போ இன்டர்னல் எனர்ஜிக்கு ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா பார்த்துருந்தோம். இன்டர்னல் எனர்ஜி என்ன ஃபார்முலா பார்த்துருந்தோம்னா நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் டிவைட் பை 2 இன்டு NRT அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் டிவைட் பை 2 இன்டு N இன்டு R இன்டு டெல்டா T அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். இப்போ வந்து நமக்கு டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆனா, நல்லா கவனிக்கணும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா அப்போ என்ன ஆகும், டெல்டா T வந்து பாசிட்டிவ்னு வந்திருக்கும், உங்களுக்கு புரியுது. அதனால வந்து சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வந்து பாசிட்டிவ்னு வரும். இதே வந்து நமக்கு டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் அப்படின்னு எடுக்கிறோம், டெம்பரேச்சர் ஏரோ மார்க்கில் போல டெம்பரேச்சர் டிக்ரீசஸ், அப்படிப்பட்ட டெல்டா T வந்து என்ன வரும் சொல்லுங்க, நெகட்டிவ்னு வரும். ஸோ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி நெகட்டிவ் அப்படின்னு நமக்கு வருது. இது வந்து இன்டர்னல் எனர்ஜிக்கு புரியுது உங்களுக்கு. அதே மாதிரி இப்போ ஹீட் எனர்ஜிக்குன்னு நம்ம வருவோம். ஹீட் எனர்ஜிக்கு வந்தீங்கன்னா நல்லா கவனிங்க. இப்போ பாருங்கப்பா, ஹீட் எனர்ஜிக்கு போயிடுவோம். இப்போ நம்ம ஹீட் எனர்ஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹீட் எனர்ஜி வந்து சிஸ்டம் வந்து அப்சார்ப் பண்ணிக்கலாம், இல்லைன்னா சிஸ்டம் ரிலீஸ் பண்ணலாம். அப்போ சிஸ்டம் அப்சார்ப்ஸ் ஹீட் எனர்ஜி, சிஸ்டம் அப்சார்ப்ஸ் ஹீட் எனர்ஜி அப்படின்னா அப்போ ஹீட் எனர்ஜி வந்து நம்ம பாசிட்டிவ்னு போட்டுக்கணும். இதே சிஸ்டம் வந்து ரிலீசஸ் ஹீட் எனர்ஜி டு தி சரௌண்டிங், சிஸ்டம் ரிலீசஸ் ஹீட் எனர்ஜி டு தி சரௌண்டிங் அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த கேஸ்ல ஹீட் எனர்ஜி வந்து நம்ம நெகட்டிவ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் ஒர்க் டன். ஒர்க் டன் வேணும்னா என்ன பண்ணலாம்னா ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு ஆக்சுவலா P இன்டகரல் dV. ஒர்க் டனுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, P இன்டகரல் dV, V1 to V2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆக்சுவலா வந்து ப்ரெஷர் கான்ஸ்டன்டா இருந்தால் தான் ப்ரெஷரை வெளியில எடுக்கணும். அப்போ ப்ரெஷர் வேரியபிளா இருந்தா எப்படி பண்ணணும், ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு P dV இன்டகரல் V1 to V2 அப்படின்னு எடுத்துக்கணும். நல்லா கவனிங்க, ஆக்சுவலா ப்ரெஷருக்கு என்ன ஃபார்முலா, இன்டகரல் P dV. ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் இருந்தால் ப்ரெஷர் வெளியே எடுத்துட்டு போனா என்ன வரும்னா W ஈக்குவல் டு P இன்டகரல் dV அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இப்படி எடுத்தோம்னா W இஸ் ஈக்குவல், ப்ரெஷர் கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா அப்போ ஒர்க் டனுக்கு என்ன வரும், P இன்ட்டு dV வந்து இன்டகிரேட் பண்ணா Vன்னு கிடைக்கும். அது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் பண்ணா V2 மைனஸ் V1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். V2 மைனஸ் V1 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு இதுல இருந்து என்ன பண்ணலாம்னா வந்து PV இஸ் ஈக்குவல் டு NRT அப்படின்னு தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு ஃபார்முலா. என்னன்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ், ஆர்ன்றது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், T வந்து அப்சல்யூட் டெம்பரேச்சர் அப்படின்னு எடுத்துக்கங்க. இப்படி எடுத்தீங்கன்னா P கான்ஸ்டன்டா இருக்குன்னு வச்சுங்க. அப்போ V2 இஸ் ஈக்குவல் டு டெம்பரேச்சர் ரைஸ் ஆனா ப்ரெஷர் ரைஸ் ஆயிரும். அப்போ V2 ஈக்குவல் டு NR T2 டிவைட் பை P வந்துடும். சிமிலர்லி V1 இஸ் ஈக்குவல் என்ன வரும், V ஈக்குவல் NRT பை P. அப்போ V1 ஈக்குவல் டு NR T1 டிவைட் பை Pன்னு கிடைச்சிடும். இப்போ ஒர்க் டனுக்கு வேணும்னு என்ன பண்ணலாம் பாருங்க, ஒர்க் டனுக்கு ஃபார்முலா V2வும் V1 சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்டிட் பண்ணும்போது NR பை P இன்ட்டு T2 மைனஸ் NR டிவைட் பை P இன்ட்டு T1 கிடைக்கும். ஓகேங்களாப்பா? ஸோ இப்போ என்ன வருது பார்த்தீங்கன்னா W இஸ் ஈக்குவல் டு இந்த P காமனாக கேன்சல் பண்ணிடுங்க, டினாமினேட்டர்ல P காமனாக கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து NR காமனாக எடுத்துட்டீங்கன்னா T2 மைனஸ் T1 அப்படின்னு நமக்கு ஃபார்முலா கிடைக்குது.
இங்க T2 மைனஸ் T1 வந்ததுனால சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்னு வந்திருக்கு. சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் இருக்கிறதுனால டிகிரி சென்டிகிரேட்ல எடுத்தாலும் சரி கெல்வின்ல எடுத்தாலும் ஒரே வேல்யூ தான் வந்திருக்கும். அப்போ வந்து ஒர்க் டன் வந்து ஒர்க் டனுக்கு ஜெனரல் ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா இன்டெகிரல் பிடிவி வால்யூம் V1 இருந்து V2க்கு லிமிட் போட்டுக்கணும். ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் வந்தால் ப்ரெஷர் வெளியே எடுத்துடுறோம். அப்போ வந்து ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு P இன்டூ V2 மைனஸ் V1, அதாவது P டெல்டா V. இதே அதாவது டெம்பரேச்சர்ல கொடுத்துட்டாங்கன்னா ஒர்க் டன் அதாவது ப்ரெஷர் கான்ஸ்டன்டா இருந்து அப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர்ல கேட்டால் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு NR இன்டூ T2 மைனஸ் T1 அப்படின்னு இந்த ஃபார்முலா யூஸ் பண்றோம். சரி, ஃபார்முலா மெத்தட்ல இந்த ஒர்க் டன் கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி கிராஃபிக்கல் மெத்தட்லயும் ஒர்க் டன் கண்டுபிடிக்கலாம். கிராஃபிக்கல் மெத்தட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா பிரஷர் வந்து நம்ம ஒய் ஆக்சிஸ்ல எடுத்துட்டு வால்யூம் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்துட்டு கிராஃப் வரைவோம். இப்போ கிராஃப் இப்படி வரைஞ்சீங்கன்னா கிராஃப் இப்படி வரைஞ்சிருக்கீங்க. ஏரியா ஆஃப் தி கிராஃப் இஸ் நோன் அஸ் ஏரியா அண்டர் தி கிராஃப். ஏரியா அண்டர் தி கிராஃப் இஸ் நோன் அஸ் ஒர்க் டன். ஒர்க் டன் பை தி கேஸ். ஏரியா ஆஃப் PV graph. Area of PV graph is known as, ஓகேங்களா, ஏரியா PV graph is known as work done by the gas. Work done by the gas அப்படின்னு நமக்கு கிடைக்கும். Work done by the gas அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒருவேளை வந்து இந்த கிராஃப் வரையும் போது நமக்கு சைக்ளிக் கர்வ் வருதுன்னு வச்சுங்க. சைக்ளிக் கர்வ்னா இனிஷியல் பாயிண்ட்டும் ஃபைனல் பாயிண்ட்டும் கோயின்சைட் ஆயிரணும். அதாவது இனிஷியல் ப்ரெஷர் is equal to final pressure, initial volume is equal to final volume, initial temperature equal to final temperature அப்படின்னு கோயின்சைட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்ன சொல்றேன்னா சைக்ளிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராசஸ் பற்றி தெர்மோடைனமிக்கல் ப்ராசஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராசஸ் நம்ம அடுத்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு சும்மா கிராஃப் மட்டும் பார்க்குறோம். ப்ரெஷர் வெர்சஸ் வால்யூம் கிராஃப் நான் வரைகிறேன். இப்போ கிராஃப் வந்து நமக்கு இந்த மாதிரி கிராஃப் வந்திருக்கு. இப்போ இந்த கிராஃப் நல்லா பாருங்க. இந்த கிராஃப் வந்து என்ன கிராஃப்னா சைக்ளிக் கர்வ்னு அசியூம் பண்ணி. சைக்ளிக் கர்வ்னா சர்க்கிளா தான் இருக்கணும் கிடையாது. இனிஷியல் பாயிண்ட்டும் ஃபைனல் பாயிண்ட்டும் கோயின்சைட் ஆயிரணும். இந்த சைக்கிள் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா கிளாக் வைஸா இருக்கு. இந்த சைக்கிள் வந்து கிளாக் வைஸா இருக்கு. ஓகேங்களா. இப்போ கிளாக் வைஸா இருந்துச்சுன்னா இங்க ஒர்க் டன் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் தி கிராஃப் எடுத்துக்கணும். அப்போ ஏரியா ஆஃப் தி கிராஃப்னா இங்க ஏரியா எவ்வளவு இருக்கு பாருங்க. திஸ் இஸ் தி ஏரியா ஆஃப் தி கிராஃப் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஏரியா ஆஃப் தி கிராஃப்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கவனிங்கப்பா. இப்போ கவனிங்க, இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துங்க, இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துங்க, இந்த பாயிண்ட் சின்னு எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட் டின்னு எடுத்துக்கிறேன். ஏல இருந்து பி போறீங்க, வயா சி போனீங்கன்னா இப்போ என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஏ டு பி வயா சி போகும்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வந்து ஏ டு பி வயா சி போனீங்கன்னா வயா சி போனா அப்போ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஒர்க் டன் வந்து இந்த கேஸ்ல வந்து இப்போ நான் ஷேட் பண்ற ரீஜன் தான் ஒர்க் டன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுதான் பாசிட்டிவ் ஒர்க் டன். ஏ டு பி வயா சி அப்போ இந்த பாத்துல போகும்போது பாசிட்டிவ் ஒர்க் டன் வந்திருக்கு. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா சைக்ளிக் ப்ராசஸ்னா ரிவர்ஸ்ல வரணும் இல்லைங்களா. அப்போ ரிவர்ஸ்ல வரும்போது பி டு ஏ வயா டி வரைங்க. அப்போ பி டு ஏ வயா டி அப்படி வந்தீங்கன்னா இந்த கேஸ்ல ஒர்க் டன் வந்து பில இருந்து ஏக்கு வரும்போது வால்யூம் டிக்ரீஸ் ஆகுறதுனால ஒர்க் டன் when we move from B to A via D போகும்போது ஒர்க் டன் வந்து நெகட்டிவ்னு வருது. இந்த ஒர்க் டன் பாத்தீங்கன்னா ஏரியா அண்டர் தி கிராஃப். அப்போ இங்க ஷேட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதுதான் ஒர்க் டன் டியூரிங் B to A. அதாவது நெகட்டிவ் ஏரியா வந்து கம்மியா இருக்கு பாசிட்டிவ் ஏரியா விட. அப்போ பாசிட்டிவ் ஒர்க் டன் அதாவது கிளாக் வைஸ்ல நமக்கு வந்து கிராஃப் வந்து பிவி சைக்கிள் வந்து பிவி கிராஃப் சைக்ளிக் கர்வா கொடுக்கும்போது கிளாக் வைஸ்ல இருந்தா அப்போ வந்து ஒர்க் டன் வந்து பாசிட்டிவ் ஒர்க் டன் அதிகமா இருக்கு நெகட்டிவ் ஒர்க் டன் விட. ஸோ தட் ரிசல்டன்ட் ஒர்க் டன் டோட்டல் ஒர்க் டன் வந்து என்ன வரும்னா உங்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்னு நமக்கு வந்திருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி நமக்கு இப்போ பிவி கர்வ் வந்து நமக்கு சைக்ளிக் கர்வ் கொடுக்குறோம்னு எடுத்துங்க. பிவி கர்வ் வந்து சைக்ளிக் கர்வ்னு கொடுக்குறேன். நல்லா கவனிங்க. சைக்ளிக் கர்வ் இப்படி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி இருக்கு. இது என்ன இருக்கு ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கு. இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் எடுத்தீங்கன்னா இது ஏ பி இந்த பாயிண்ட் சின்னு எடுத்துங்க, இந்த பாயிண்ட் டின்னு எடுத்துங்க. இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஏல இருந்து பிக்கு போகும்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ஏ டு பி போகும்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஏரியா அண்டர் தி கிராஃப் அதாவது ஏ டு பி வயா டி போறீங்க. அப்படி போகும்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஒர்க் டன் வந்து பாசிட்டிவ். இந்த ரெட் கலர்ல ஷேட் பண்ண ரீஜன் தான் ஒர்க் டன் பாசிட்டிவ் ஒர்க் டன். ஏ டு பி வயா டி எடுத்துட்டீங்கன்னா இது பாசிட்டிவ் ஒர்க் டன் அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஏ டு பி வயா சி அதாவது சாரி பி டு ஏ வயா சி ஏல இருந்து பிக்கு போயிட்டு அடுத்து பில இருந்து சி வந்தா தான் சைக்ளிக் ப்ராசஸ் கரெக்டுங்களா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா பி டு சி வயா பி டு ஏ வயா சி போனீங்கன்னா அப்போ ஏரியா அண்டர் தி கர்வ் இந்த ஏரியா கிடைக்கும். ஏரியா அண்டர் தி கர்வ். அப்போ பி டு ஏ வயா சி அப்படின்னு போறீங்க. இந்த மாதிரி போகும்போது ஒர்க் டன் வந்து பி சி ஏல போனா ஒர்க் டன் வந்து நெகட்டிவ்.
இந்த கேஸ்ல பாருங்க எல்லோ கலர்ல நான் வரைஞ்சிருக்கிற ஷேடட் பார்ட் வந்து நெகட்டிவ் ஏரியா, ரெட் கலர்ல வரைஞ்சது பாசிட்டிவ் ஏரியா. அப்போ ஒர்க் டன் வந்து இங்க நெகட்டிவ் ஒர்க் டன் அதிகமா இருக்கு பாசிட்டிவ் ஒர்க் டன்னை விட. அப்ப ரிசல்டன்ட் ஒர்க் டன் வந்து டோட்டல் ஒர்க் டன் இஸ் நெகட்டிவ் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா, நெகட்டிவ்னு கிடைச்சிருக்கு. இந்த கேஸ்ல வந்து இது வந்து என்ன கேக்குது, ஆன்டி கிளாக் வைஸ். அப்படின்னா நமக்கு இப்படி ஞாபகம் வச்சுங்க, ஒர்க் டன் பை தி சிஸ்டம் இந்த கிளாக் சைக்கிளிக் ப்ராசஸ்ல கிளாக் வைஸா இருந்தா, அதாவது கிளாக் வைஸா இருந்தா பாசிட்டிவ் ஒர்க் டன். இதே ஆன்டி கிளாக் வைஸா இருந்துச்சுன்னா, ஆன்டி கிளாக் வைஸா இருந்துச்சுன்னா வந்து ஆன்டி கிளாக் வைஸா இருந்துச்சுன்னா ஒர்க் டன் பை தி சிஸ்டம் நெகட்டிவ் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன், யார் ஃபாஸ்டா சால்வ் பண்றீங்கன்னு பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர் வால்யூம் கிராஃப் கொடுக்குறேன் நான். இந்த ப்ரெஷர் வால்யூம் கிராஃப் வந்து எலிப்ஸ் ஷேப்ல கொடுத்துருக்கேன். ப்ரெஷர் வால்யூம் கிராஃப் வந்து எலிப்ஸ் ஷேப்ல இருக்கு. சைக்கிளிக் கர்வ் என்னன்னா சைக்கிளிக் கர்வ், ஆனா எலிப்ஸ்ல இருக்கு. எலிப்ஸ் எப்படி இருக்குப்பா, ஓகேங்களா. இப்போ இதுக்கு வந்து ஒர்க் டன் வந்து எவ்வளோன்னு கேட்குறேன். இந்த கேஸ்ல ஒர்க் டன் நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த பாயிண்ட் வந்து ஒரு 5 மீட்டர் கியூப்னு எடுத்துங்க. இந்த வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா 25 மீட்டர் கியூப்னு எடுத்துக்கங்க. அதே மாதிரி ப்ரெஷர்ல எடுக்கும் போது இந்த பாயிண்ட்டுக்கு, இந்த ப்ரெஷர் ஆக்சிஸ் இந்த பாயிண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா 10 பாஸ்கல் அப்படின்னு எடுத்துங்கப்பா. இந்த பாயிண்ட் வந்து 20 பாஸ்கல் எடுத்துங்க. 20 பாஸ்கல். ஓகே, உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் தி ஒர்க் டன் பை தி கர்வ், வாட் இஸ் தி ஒர்க் டன் இன் திஸ் ப்ராசஸ். இதுல வந்து சைக்கிளிக் ப்ராசஸா, இது என்ன இது சைக்கிளிக் ப்ராசஸ் தான். கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா கொடுக்கல. ஓகேங்களா, சரி இப்படி கிளாக் வைஸ்னு கொடுத்துட்றேன். அப்போ கிளாக் வைஸ் கொடுக்கறதுனால ஒர்க் டன் வந்து நமக்கு பாசிட்டிவ்னு வரணும். ஒர்க் டன் வந்து பாசிட்டிவ் வரணும். இப்போ ஏரியா ஆஃப் தி கிராஃப் தானே நமக்கு ஒர்க் டன். அப்போ ஏரியா ஆஃப் தி கிராஃப் தான் ஒர்க் டன்னா, இது எலிப்ஸ்ல தானே இருக்கு. எலிப்ஸ் ஷேப்ல இருக்கிறதுனால அப்போ இந்த இந்த ஏரியா வந்து நமக்கு தெரியணும். ஏரியா ஆஃப் தி எலிப்ஸ்க்கு என்ன ஃபார்முலா, பை ஏபி. பை ஏபி. ஏ என்றது செமி மேஜர் ஆக்சிஸ், பி என்றது செமி மைனர் ஆக்சிஸ். இதுதான் ஏரியா ஆஃப் தி எலிப்ஸ்க்கு ஃபார்முலா. ஒருவேளை இந்த எலிப்ஸ்க்கு செமி மேஜர் ஆக்சிஸ் செமி மைனர் ஆக்சிஸ் ஈக்குவல் இருந்தால் சர்க்கிள் வந்துடும் பாருங்க. ஏ ஈக்குவல் பி போட பை ஆர் ஸ்கொயர் வந்துடுது. ஓகேங்களா. இப்போ இந்த பி இருக்கு இல்லைங்களா, இந்த லெங்க் தான் மேஜர் ஆக்சிஸ் லெங்க். இது வந்து எவ்வளோப்பா 10 பாஸ்கல்னு இருக்கு. அதே மாதிரி தான் மைனர் ஆக்சிஸ், சார் இது மைனர் ஆக்சிஸ்ல இருந்து 10 பாஸ்கல், மேஜர் ஆக்சிஸ் லெங்த் எவ்வளோ 25ல இருந்து 5 கழிங்க 20 மீட்டர் கியூப்னு இருக்கு. ஓகேங்களா. அப்படின்னா 2a இஸ் ஈக்குவல் டு 20, இதுல இருந்து a ஈக்குவல் டு 10ன்னு வருது. அதே மாதிரி 2b இஸ் ஈக்குவல் டு 10ன்னு இருக்கு. இதுல இருந்து b இஸ் ஈக்குவல் டு 5 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம இப்போ சப்ஸ்டிட் பண்ணலாம். சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் டன் கிடைக்கும். அதாவது ஏரியா ஆஃப் தி கிராஃப் கிடைக்கும். அந்த ஏரியா வந்து ஒர்க் டன். இது வந்து கிளாக் வைஸ்ல கொடுத்ததுனால கிளாக் வைஸ்ல தானே கொடுத்துருக்கேன். அப்போ கிளாக் வைஸ்ல கொடுத்ததுனால உங்களுக்கு என்ன ஆகும்னா வந்து இந்த ஒர்க் டன் வந்து பாசிட்டிவ் ஒர்க் டன் அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ அப்போ பை இன்ட்டு ஏபி போடலாம். ஏ வந்து எவ்வளோ பாருங்க, ஏ வந்து 10 வந்திருக்கு, பி வந்து 5ன்னு வந்திருக்கு. 10 இன்ட்டு 5 எவ்வளோப்பா வருது, 15 போட்டுங்க. ஸோ 50 பை ஜூல், 50 பை ஜூல் அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஒர்க் டன் இன் திஸ் கிளாஸ். இந்த கிராஃபுக்கு வந்து ஒர்க் டன் வந்து 50 பை ஜூல் கிடைச்சிருக்கு. சரி, நல்லா ஞாபகம். இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்கேன், கிராஃப் வந்து நமக்கு ஆன்டி கிளாக் வைஸ் சைக்கிளிக் ப்ராசஸ் வந்து ஆன்டி கிளாக் வைஸா இருந்தால் ஒர்க் டன் நெகட்டிவ், கிளாக் வைஸா இருந்துச்சுன்னா ஒர்க் டன் பாசிட்டிவ். இது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ அடுத்த கொஸ்டின் கேட்கலாம். யார் கரெக்டா சொல்றீங்க பாக்குறீங்க பாருங்க. இப்போ வந்து ஒரு கிராஃப் கொடுத்துருக்கேன். போத் கிளாக் வைஸும் ஆன்டி கிளாக் வைஸ் ரெண்டுமே இருக்கிற மாதிரி கிராஃப் கொடுத்துருவோம்ப்பா. ஓகேங்களா. ஸோ இந்த கிராஃப்ல வந்து ஒர்க் டன் என்ன வரும்னு சொல்லணும். இது சைக்கிளிக் ப்ராசஸ். இது ஓகேங்களா, இது சைக்கிளிக் ப்ராசஸ்ல இருக்கு. ப்ரெஷர் வால்யூம் கிராஃப் கொடுத்துருக்கேன். ப்ரெஷர் வால்யூம் கிராஃப் கொடுத்துருக்கேன். இது ஏன்னா இனிஷியல் பாயிண்ட் ஃபைனல் பாயிண்ட் கோயின்சைட் ஆயிருக்கு. ஓகேங்களா, கிராஃப் இப்படி போய் இப்படி வந்திருக்கு. இந்த கேஸ்ல வந்து ஒர்க் டன் வந்து பாசிட்டிவ் வருமா. ஒர்க் டன் இஸ் ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாசிட்டிவ், செகண்ட் ஆப்ஷன் நெகட்டிவ், தேர்ட் ஆப்ஷன் வந்து 0, ஃபோர்த் ஆப்ஷன் டேட்டா இன்சஃபிஷியன்ட். டேட்டா இன்சஃபிஷியன்ட். கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது நல்லா கவனிப்பா. உங்களுக்கு சைக்கிளிக் ப்ராசஸ் கொடுத்துருக்கேன். கர்வ் வந்து சைக்கிளிக் கர்வா இருக்கு. பிவி கிராஃப் கொடுத்துருக்கோம். இந்த கேஸ்ல ஒர்க் டன் வந்து பாசிட்டிவ் வருமா நெகட்டிவ் வருமா இல்லை 0 வருமா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஓகே, பார்க்கலாமா. நல்லா கவனிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு லூப் மாதிரி எடுத்துங்க, இது ஒரு லூப் மாதிரி எடுத்துங்க. அப்படி எடுத்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க்கு நம்ம போட்டு பார்க்கலாமா. பாருங்க, இப்போ இந்த கிராஃப் வந்து இப்படி வந்து இப்படி தானே வரும், இப்படி வந்துட்டு இப்படி வந்திருக்கு. சரி, இப்படி எடுத்தோம்னா இந்த கிராஃப் பாருங்க, இது வந்து கிளாக் வைஸ் கிராஃபா இருக்கு. இந்த கிராஃப் பாருங்க ஆன்டி கிளாக் வைஸ் கிராஃபா இருக்கு.
அப்ப இந்த ஏரியா வந்து நமக்கு A1 வந்து பாசிட்டிவ் கிளாக் வைஸ்ல இருந்துச்சுன்னா ஏரியா வந்து பாசிட்டிவ், அதாவது ஒர்க் டன் ஏரியா பாசிட்டிவ்னு வச்சுங்க. இந்த ஏரியா வந்து எப்படி இருக்கு, ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கு. அப்ப இந்த ஏரியா வந்து என்ன வர சொல்லுங்க, நெகட்டிவ் அப்படின்னு நமக்கு இருக்கு. அப்ப நெகட்டிவ் இந்த இந்த செகண்ட் ஏரியா இருக்குது நெகட்டிவ் ஒர்க் டன் வந்து நெகட்டிவ் ஏரியா, நெகட்டிவ் ஒர்க் டன். இது வந்து பாசிட்டிவ் ஒர்க் டன் இருக்கு. அப்ப பாருங்க நமக்கு பாத்தீங்கன்னா ஏரியா வந்து ஃபர்ஸ்ட் A1 கிரேட்டர் தென் A2 இருக்கிறதுனால பாசிட்டிவ் ஒர்க் டன் கிரேட்டர் தென் நெகட்டிவ் ஒர்க் டன் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ தட் என்ன பண்ணலாம், ரிசல்டன்ட் ஏரியா வந்து நம்ம A1 வந்து பாசிட்டிவ் வருது, A2 நெகட்டிவ் வரதுனால -8 போட்டா A1 கிரேட்டர் தென் A2 தானே இருக்கு. ஸோ தட் ஆன்சர் வந்து பாசிட்டிவ், டோட்டல் ஏரியா வந்து பாசிட்டிவ் வந்துருக்கு. ஸோ தட் ஒர்க் டன் வந்து பாசிட்டிவ்ப்பா. ஸோ ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆன்சர் கரெக்டான ஆன்சரா நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்த கொஸ்டின் போயிடலாம் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரஷர் வால்யூம் கிராஃப் கொடுக்குறேன் நானு. பிரஷர் ஒய் ஆக்சிஸ்ல எடுத்திருக்கோம், வால்யூம் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்திருக்கோம். பிரஷர் ஒய் ஆக்சிஸ், வால்யூம் எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்திருக்கோம். இந்த பாயிண்ட் வந்து 5 பாஸ்கல், இந்த பாயிண்ட்டுக்கு வந்து நான் 15 பாஸ்கல் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இங்க வந்து 10 மீட்டர் கியூப், இங்க வந்து 25 மீட்டர் கியூப்னு கொடுத்துருக்கோம். ஓகேப்பா. வாட் இஸ் தி ஒர்க் டன் when we take the gas in the cyclic process A to B to C and A ல இருந்து B போயிட்டு C போயிட்டு A வந்திருக்கு. ஸோ இந்த கேஸ்ல வந்து நமக்கு ஒர்க் டன் எவ்வளோன்னு கொஸ்டின் கேட்டிருக்கோம்ப்பா. ஸோ ஒர்க் டன் சால்வ் பண்ணி சொல்லுங்க. ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்றேன் நான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அதாவது ஒர்க் டன் கண்டுபிடிக்கணும் நீங்க. ஓகேங்களா? ஆப்ஷன்ஸ் தரம் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 75 ஜூல், செகண்ட் ஆப்ஷன் வந்து 150 ஜூல், தேர்ட் ஆப்ஷன் வந்து -75 ஜூல், ஃபோர்த் ஆப்ஷன் -150 ஜூல். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இங்கே மைனஸ் வருமா பிளஸ் வருமா அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணணும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த சைக்ளிக் கர்வ் தானே இது. இந்த சைக்ளிக் கர்வ்னா எப்படி இருக்கு, இந்த சைக்ளிக் கர்வ்ல இந்த சைக்ளிக் கர்வ் பார்க்கும்போது நல்லா கவனிங்க. இப்போ இது நம்ம சைக்ளிக் கர்வ் எப்படி இருக்கு. சரி, இது எப்படி இருக்கு, கிளாக் வைஸ்ல இருக்கா ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கா, ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்கு. அப்போ ஆன்டி கிளாக் வைஸ்ல இருந்துச்சுன்னா ஒர்க் டன் வந்து நெகட்டிவ்னு சொல்லியிருக்குமா, கிளாக் வைஸ்ல இருந்துச்சுன்னா ஒர்க் டன் வந்து பாசிட்டிவ் தானே சொல்லியிருந்தோம். அப்படின்னா நெகட்டிவ் ஆப்ஷன் வரணும், எய்தர் சி ஆர் டி வரணும். அடுத்து ஏரியா ஆஃப் தி கிராஃப் தான் வந்து என்ன சொல்லுங்க, ஏரியா ஆஃப் தி கிராஃப் தான் வந்து ஒர்க் டன், ஏரியா ஆஃப் தி பிவி கிராஃப் தான் ஒர்க் டன். இப்போ ஹைட் ஆஃப் தி, இது வந்து ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிளுக்கு ஏரியா என்ன ஃபார்முலா, ஆஃப் இன்டு பேஸ் இன்டு ஹைட். இந்த ஹைட் எவ்வளோ சொல்லுங்க, 15ல இருந்து 5 கழிச்சோம்னா 10. அதே மாதிரி பேஸ் பாருங்க, பேஸ் எவ்வளோ, 25ல இருந்து 10 கழிச்சிங்கன்னா எவ்வளோ வருது, 25ல இருந்து 10 கழிச்சிங்கன்னா 15 வருது. அப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் ஏரியா ஆஃப் தி கிராஃப் போடுங்க. ஏரியா வந்து ஆஃப் இன்டு பேஸ் இன்டு ஹைட்னு எடுத்துக்கிறோம். ஆஃப் இன்டு பேஸ் எவ்வளோ வந்திருக்கு, 15 வந்திருக்கு. ஹைட் வந்து எவ்வளோ வந்திருக்கு, 10 வந்திருக்கு. ஸோ 2 and 10 கேன்சல் பண்ணால் 5 வருது. 15 into 5 என்ன வருது, 75. அப்புறமா சைன் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஆன்டி கிளாக் வைஸ்ல இருக்குதுனால நெகட்டிவ் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ தட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா -75 ஜூல் அப்படின்னு நமக்கு ஆன்சர் வந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா வந்து இந்த ஒர்க், அதாவது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோ, இது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன பார்த்தோம், ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல ஹீட் எனர்ஜி given to the system equal to rise in internal energy, change in internal energy plus work done பார்த்தோம். ஓகே, இப்போ இதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், இது ட்ரூ ஆர் ஃபால்ஸா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இஸ் ஏ ஃபண்டமெண்டல் லா, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இஸ் ஏ ஃபண்டமெண்டல் லா அப்படின்னு சொல்றேன். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸாப்பா? According to first law of thermodynamics, heat energy given to the system, part of the heat energy is used to rise in internal energy, remaining வந்து work done சொல்லியிருக்கோம். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னா இது வந்து ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ன்றது ஃபண்டமெண்டல் லானா அப்படி கிடையாது. இது வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜில இருந்து தான் டெரைவ் பண்ணியிருக்கோம். அக்கார்டிங் டு கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி என்ன பண்ணியிருக்கோம், இது எனர்ஜி வந்து இப்படி மாறி இருக்கு அப்படி தானே சொல்றோம். அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ன்றது ஃபண்டமெண்டல் லா கிடையாது, இட் இஸ் டெரைவ்டு ஃப்ரம் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி வருது. அதனால இது ஃபண்டமெண்டல் லா அப்படின்னு கிடையாது. அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து கரெக்டா சொல்லலை. அதாவது சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வேணா ஹீட் எனர்ஜியா மாறலாம், இல்ல ஹீட் எனர்ஜி சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜியா மாறலாம், இப்படி எல்லாம் இருக்கு இல்லைங்களா. ஆனா எப்போ வந்து எந்த மாதிரி நடக்கும்ன்றதெல்லாம் கான்செப்ட் சொல்லலை. அதனால இந்த ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து கொஞ்சம் இன்சஃபிஷியன்ட் டேட்டாவா கொடுத்துருக்கு.
ஸோ அதெல்லாம் நம்ம ரெக்டிஃபை பண்ணி பார்க்கறதுக்கு செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் ஒன்று இருக்குப்பா. அந்த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ்ல தான் எப்படி ரியாக்ஷன் எப்படி நடக்கும், ஹீட் வந்து இன்டர்னல் மாறுமா இல்லை இன்டர்னல் ஒர்க் டன்னா மாறுமா, எந்த ப்ராசஸ்ல நடக்கும்ன்றது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கேஸ்ல Q டெல்டா U டெல் W இருக்கு இல்லையா, டிபெண்ட்ஸ் ஆன் ப்ராசஸ் வந்து இந்த ஒர்க் டன் மாறும், இந்த ஹீட் எனர்ஜியும் மாறும். ஆக்சுவலா வந்து டெல்டா யூன்றது என்ன பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, இங்க பாத் ஃபங்க்ஷன் இருக்கு, பாயிண்ட் ஃபங்க்ஷன் இருக்கு. நல்லா கவனிங்க, டெல்டா யூக்கு என்ன ஃபார்முலா, F/2 NR டெல்டா T அப்படி தானே எடுக்கிறோம். NR டெல்டா Tனா T2 - T1. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பை 2 இன்ட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு யுனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் இன்ட்டு ஃபைனல் டெம்பரேச்சர் மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர். அப்படின்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன், இது யார் கரெக்டாக சொல்றீங்கன்னு பார்க்கலாம். இப்போ பிவி கிராஃப் கொடுக்குறேன் நான், இங்க வந்து பாருங்க பிவி கிராஃப் தரம்பா. ப்ரெஷர் வால்யூம் கிராஃப் கொடுத்துருக்கேன், ப்ரெஷர் வால்யூம் கிராஃப் கொடுத்துருக்கேன். நல்லா கவனிங்க. இப்போ ஒரு சிஸ்டம் என்ன பண்றேன்னா இனிஷியல் பாயிண்ட்ல இருந்து ஃபைனல் பாயிண்ட் கொண்டு போறேன், இனிஷியல் பாயிண்ட்ல இருந்து ஃபைனல் பாயிண்ட் கொண்டு போறேன். ஓகேங்களா? ஸோ இது பாயிண்ட் இனிஷியல் பாயிண்ட், இது ஃபைனல் பாயிண்ட்னு எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் வந்து எந்த ப்ராசஸ், ஏதாவது ஒரு ப்ராசஸ் என்னது, ஒரு பர்டிகுலர் வேல ப்ரெஷர் வால்யூம் எல்லாம் சேஞ்ச் ஆகுது, ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ்ல கொண்டு போறேன். ஸோ V1 to 2 இப்படி கொண்டு போயிருக்கேன். செகண்ட் ப்ராசஸ் எப்படி போறோம்னா 1 to 2 இந்த மாதிரி கொண்டு போறோம். சரிங்களா? தேர்ட் ப்ராசஸ் வந்து இந்த மாதிரி இப்படி இந்த பாத்துல இப்படி கொண்டு போறேன். ஓகே, நல்லா கவனிங்க. இப்போ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ், இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ், இது செகண்ட் ப்ராசஸ், இது வந்து தேர்ட் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துங்க. தேர்ட் ப்ராசஸ்ல ஓகேங்களா? இப்போ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜிக்கு ஆப்ஷன் தரேன், யார் கரெக்டா சொல்றீங்க பாருங்க. சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ல போகும்போது டெல்டா U1, செகண்ட்ல போகும்போது டெல்டா U2, தேர்ட்ல போகும்போது டெல்டா U3 அப்படின்னு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதுக்கு ஆப்ஷன்ஸ் தரேன். ஈக்குவல்ன்றது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், சரிங்களா? செகண்ட் ஆப்ஷன் வந்து இது லெஸ் தேன் அப்படின்னு கொடுக்குறேன். தேர்ட் ஆப்ஷன் வந்து இப்படி கிரேட்டர் தேன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஃபோர்த் ஆப்ஷன் வந்து டேட்டா இன்சஃபிஷியன்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம், டேட்டா இன்சஃபிஷியன்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? கொஸ்டின் நல்லா கவனிங்க. நம்ம ப்ரெஷர் வால்யூம் கிராஃப் கொடுத்துருக்கோம். இந்த கிராஃப்ல வந்து இனிஷியல் பாயிண்ட் வந்து 0.1 எடுத்துக்கிறோம், ஃபைனல் பாயிண்ட் வந்து 0.2 எடுத்திருக்கோம்ப்பா. இனிஷியல்ல இருந்து ஃபைனலுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ப்ராசஸ்ல நம்ம கேஸை வந்து கொண்டு போறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் எப்படி கொடுத்துருக்கோம், செகண்ட் ப்ராசஸ், தேர்ட் ப்ராசஸ் எப்படி இருக்கு, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இந்த ஒவ்வொரு ப்ராசஸ்ல டெல்டா U1, டெல்டா U2, டெல்டா U3 அப்படி கொடுத்துருக்கோம். இப்போ வந்து ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் இன்டர்னல் எனர்ஜி இன் ஆல் த ப்ராசஸ் ஆர் ஈக்குவல், இல்லைன்னா லெஸ் தேன் எப்படி இருக்கு, கிரேட்டர் தேன், டேட்டா இன்சஃபிஷியன்ட் அப்படி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க கவனிங்க, எந்த ப்ராசஸா இருந்தாலும் சரி இங்க வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா வந்து நல்லா கவனிக்கணும். இந்த பாயிண்ட் ப்ரெஷர் P1 இருக்கும், வால்யூம் V1 இருக்கும், டெம்பரேச்சர் T1 இருக்கும், நம்பர் ஆஃப் மோல்ஸ் N இருக்கும், R வந்து கேபிட்டல் R இருக்கும். செகண்ட் பாத்துல பாருங்க, இங்க வந்து ப்ரெஷர் P2, வால்யூம் V2, நம்பர் ஆஃப் மோல்ஸ் N, R வந்து இருக்கு, T2 இருக்கு. நமக்கு வந்து எந்த ப்ராசஸ்ல போனாலும் சரி, எந்த ப்ராசஸ் பிவி கிராஃப் எந்த பாத்தா இருந்தாலும் சரி, இனிஷியல் ஃபைனல் டெம்பரேச்சர் மாறல. 3 ப்ராசஸ்லயும் இனிஷியல் ஃபைனல் டெம்பரேச்சர் மாறல. எப்படி இருந்தாலும் நம்பர் ஆஃப் மோல் மாறாது, ஆர் மாறாது, டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் மாறாது. டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் டிபெண்ட்ஸ் ஆன் நேச்சர் ஆஃப் தி கேஸ், மோனோடாமிக் கேஸா, டயட்டாமிக் கேஸா, ட்ரையாட்டாமிக் கேஸா, அதை பொறுத்து தான் இருக்கும். அப்போ வந்து இங்க பாத்தீங்கன்னா ஃபைனல் டெம்பரேச்சர், இனிஷியல் டெம்பரேச்சர் இந்த 3 ப்ராசஸ்ல ஈக்குவலா இருக்கிறதுனால சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இன் ஆல் த கேசஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இந்த சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இண்டிபெண்டன்ட் ஆஃப் தி பாத் ஃபாலோவுடு, பாத் ஃபாலோட வச்சு டிபெண்டன்ட் ஆகல. அதனால சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இல்லைன்னா சேஞ்ச் இன் எனர்ஜி ரெண்டுமே வந்து பாயிண்ட் ஃபங்க்ஷன் சொல்றோம். சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி அடுத்து இன்டர்னல் எனர்ஜி எதுவா இருந்தாலும் அது என்ன சொல்றோம், பாயிண்ட் ஃபங்க்ஷன் சொல்றோம். ஏன்னா இதை பார்த்த டிபெண்ட் ஆகல அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? சரி, இதே இது இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன், யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். இப்ப கேட்ட கொஸ்டினை திருப்பி கேட்கலாமாப்பா? ஓகே, கவனிங்க. ப்ரெஷர் வால்யூம் கிராஃப் கொடுப்போம் உங்களுக்கு. நல்லா கவனிங்க, ப்ரெஷர் வால்யூம் கொடுத்துருக்கேன். கிராஃப் வந்து இங்க என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து இப்போ இனிஷியல் பாயிண்ட் 1, ஃபைனல் பாயிண்ட் 2 எடுத்திருக்கோம். இப்போ நல்லா கவனிங்க, ப்ரெஷர் வந்து y ஆக்சிஸ்ல எடுத்திருக்கோம், வால்யூம் வந்து x ஆக்சிஸ்ல எடுத்திருக்கோம். இப்போ இந்த சிஸ்டம் வந்து என்ன பண்றோம்னா டிஃப்ரெண்ட் ப்ராசஸ்ல கொண்டு போறோம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ், இது செகண்ட் ப்ராசஸ் எடுத்துங்க, இது தேர்ட் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ், இந்த பாத்துல போறது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ், இந்த பாத்துல போறது செகண்ட் ப்ராசஸ் எடுத்துங்க, இந்த பாத்துல போறது தேர்ட் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒர்க் டன் அதாவது இனிஷியல் இங்க இருந்து ஃபைனல் டிஃபரெண்ட் ப்ராசஸ்ல கொண்டு போறோம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ல கொண்டு போகும்போது ஒர்க் டன் W1, செகண்ட் ப்ராசஸ்ல கொண்டு போகும்போது ஒர்க் டன் W2, தேர்ட் ப்ராசஸ்ல கொண்டு போகும்போது ஒர்க் டன் W3 எடுத்திருக்கும். இப்போ வந்து எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு சொல்லணும், ஈக்குவல் டு
W1 equal to W2 equal to W3. Second option W1 less than W2 less than W3. Third option W1 greater than W2 greater than W3 அப்படின்னு கொடுத்திருக்கோம். Fourth option data insufficient. Data insufficient அப்படின்னு கொடுத்திருக்கோம். ஓகேங்களா? क्वेश्चन ரிப்பீட் பண்ற பாருங்க. ஒரு கேஸ் சிஸ்டம் எடுத்துறோம். அந்த கேஸ் சிஸ்டம் பிரஷர் வால்யூம் நம்ம சேஞ்ச் பண்றோம். 3 டிஃபரண்ட் வேஸ்ல நம்ம பண்றோம். 3 டிஃபரண்ட் வேஸ்ல சேஞ்ச் பண்றோம். அப்ப 3 டிஃபரண்ட் வேஸ்ல இனிஷியல் பிரஷர் ஃபைனல் பிரஷர் சேம். இனிஷியல் பிரஷர் இன் 3 ப்ராசஸ் சேம் இருக்கு. இனிஷியல் வால்யூம் சேமா இருக்கு. டெம்பரேச்சர் சேமாவே இருக்கு எல்லாமே. அதே மாதிரி ஃபைனலா இந்த 3 ப்ராசஸ்க்கும் P2 V2 T2 எல்லாமே சேம் இருக்கு. நம்பர் ஆஃப் மோல்ஸ் சேம் இருக்கு. இப்படி இருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த ஒர்க் டன் இந்த ப்ராசஸ்ல எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன வரும்ன்றது நம்ம சொல்லுவோம் பாருங்க. தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். ஏன் தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு பாத்தீங்கன்னா ஒர்க் டன் வந்து ஏரியா ஆஃப் தி கிராஃப் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் கிராஃப் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ல பாருங்க ஏரியா எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஏரியா வருது. நமக்கு கிரீன் கலர்ல ஷேட் பண்ணி காட்டுறது தான் ஒர்க் டன் W1 அப்படின்னு நமக்கு வருது. கரெக்டுங்களா? சரி, அடுத்து பாருங்க இந்த ப்ளூ கலர் லைட் இந்த கலர்ல ஷேட் பண்ற ஒர்க் டன் அண்டர் ஏரியா அண்டர் தி ப்ராசஸ் 2 இருக்கு இல்லைங்களா? இந்த ப்ராசஸ் இப்படி காமிச்சிருக்கேன். இந்த லைன்ல காமிச்சிருக்கேன் பாருங்க. ஓகே, இது வந்து W2. இந்த ஏரியா வந்து W1 கம்மியா இருக்கு. அடுத்து ஒர்க் டன் இந்த ப்ராசஸ் 3 இப்படி வரும்போது அந்த ஏரியா எல்லோ கலர்ல பாட்டுற பாருங்க. ஏரியா அண்டர் தி கிராஃப் இதுதான் வருது. ஏரியா அண்டர் தி கிராஃப் இவ்வளவு தானப்பா வருது. இந்த எல்லோ கலர்ல இருக்கிற ஏரியா வந்து கம்மியா இருக்குனால W3 கம்மியா இருக்கு. ஸோ W1 கிரேட்டர் தென் W2 கிரேட்டர் தென் W3 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுல இருந்து நமக்கு என்ன புரியுது? ஒர்க் டன் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் பாயிண்ட் ஃபங்க்ஷன் வருதா இல்லைன்னா பாத் ஃபங்க்ஷன் வருதா? பாத் எந்த பாத்துல ப்ராசஸை கொண்டு போறோம்னு அதை பொறுத்து இருக்கா, இல்லைன்னா இனிஷியல் டு ஃபைனல் மட்டும் டிபெண்ட் ஆயிருக்கா? இது பாத் டிபெண்ட் ஆயிருக்கு. அதனால நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம் பாத்தீங்கன்னா ஒர்க் டன் வந்து பாத் ஃபங்க்ஷன். ஒர்க் டன் என்ன சொல்லுங்கப்பா? ஒர்க் டன் வந்து பாத் ஃபங்க்ஷன். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஃபங்க்ஷன் என்ன சொல்லுங்க? அதாவது இன்டர்னல் எனர்ஜி இல்லைன்னா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி எதை டிபெண்ட் ஆயிருக்கு? இனிஷியல் பாயிண்ட் ஃபைனல் பாயிண்ட்டை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதனால சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி வந்து என்ன சொல்லுங்கப்போ? பாயிண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி பாயிண்ட் ஃபங்க்ஷன் வருது. ஒர்க் டன் வந்து பாத் ஃபங்க்ஷன் கிடைச்சிருக்கு நமக்கு. அடுத்த கொஸ்டின் கேட்குறேன் பாருங்க. இப்போ ஒரு சிஸ்டம் கேஸ் சிஸ்டம் எடுத்துக்கிறோம். ப்ரெஷர் வால்யூம் கிராஃப் வரைகிறோம். ஓகேங்களா? ப்ரெஷர் வால்யூம் கிராஃப் வரைஞ்சிருக்கும். இப்போ என்ன பண்றோம்னா இந்த ப்ராசஸ் வந்து இனிஷியல் டு ஃபைனல் ஸ்டேட்டுக்கு இனிஷியல் ஸ்டேட் பாயிண்ட் 1 எடுத்துக்கு ஃபைனல் ஸ்டேட் வந்து பாயிண்ட் 2 எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த டிஃப்ரெண்ட் ப்ராசஸ்ல கொண்டு போகலாம். இது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். இப்படி கொண்டு போறது இது செகண்ட் ப்ராசஸ். இந்த இதுல இனிஷியல் டு ஃபைனல் கொண்டு போறோம் இல்லைங்களா? இது வந்து என்ன சொல்றேன்னா தேர்ட் ப்ராசஸ் அப்படின்னு எடுத்துக்கு. இது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ், இங்க செகண்ட் ப்ராசஸ், தேர்ட் ப்ராசஸ். ஓகே, இது புரிஞ்சிருக்கு உங்களுக்கு. அப்ப ஹீட் எனர்ஜி நம்ம வந்து கொடுக்கணும் இல்லைங்களா? ஹீட் எனர்ஜி கொடுக்கணும். ஏன்னா ஒர்க் நடந்திருக்கு, சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி இருக்கு. அப்போ ஹீட் எனர்ஜி இந்த இந்த ப்ராசஸ் டிஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ல போகும்போது ஹீட் எனர்ஜி Q1 எடுத்துங்க. செகண்ட் ப்ராசஸ்ல போகும்போது இனிஷியல் டு ஃபைனல் போறது ஹீட் எனர்ஜி Q2 எடுத்துங்க. தேர்ட் ப்ராசஸ்ல போகும்போது ஹீட் எனர்ஜி Q3 எடுத்துங்க. ஸோ இந்த கேஸ்ல வந்து நமக்கு என்ன ஆன்சர் கரெக்டா வரும் அப்படின்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் Q1 ஈக்குவல் டு Q2 ஈக்குவல் டு Q3. செகண்ட் ஆப்ஷன் Q1 கிரேட்டர் தென் Q2 கிரேட்டர் தென் Q3. தேர்ட் ஆப்ஷன் Q1 less than Q2 less than Q3 அப்படி கொடுத்துருக்கோம். ஃபோர்த் ஆப்ஷன் வந்து டேட்டா இன்சஃபிஷியன்ட். அதாவது ஒரு சிஸ்டம் வந்து என்ன பண்றோம், நம்ம ஒரு சிஸ்டம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராசஸ்ல கொண்டு போறோம். அப்படி டிஃப்ரெண்ட் ப்ராசஸ்ல கொண்டு போகும்போது இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகலாம், ஒர்க் டன் இருக்கலாம், ஹீட் எனர்ஜியும் எய்தர் கெயின் பண்ணலாம், ரிலீஸ் பண்ணலாம், எப்படினாலும் இருக்கலாம் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ், செகண்ட் ப்ராசஸ், தேர்ட் ப்ராசஸ் இப்படி கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த 3 ப்ராசஸ்ல ஹீட் எனர்ஜி வந்து அப்சார்ப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ல Q1 ஹீட் எனர்ஜி அப்சார்ப் பண்ணிருக்கு, செகண்ட் ப்ராசஸ்ல Q2, தேர்ட் ப்ராசஸ்ல Q3 இருக்கு. இதுக்கு ரிலேஷன் என்ன கேட்டிருக்கோம். இதுக்கு கரெக்டான ஆன்சர் நம்ம என்ன ஆன்சர் கொடுக்கலாம் அப்படின்றது பாத்தீங்கன்னா வந்து செகண்ட் ஆப்ஷன் கரெக்டா இருக்கும். செகண்ட் ஆப்ஷன் கரெக்டா இருக்கும். எப்படி செகண்ட் ஆப்ஷன் கரெக்டா வருதுன்னு பாத்தீங்கன்னா அக்கார்டிங் டு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்லுது சொல்லுங்க? ஹீட் எனர்ஜி அப்சார்ப் பை தி சிஸ்டம் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி அண்ட் ஒர்க் டன். இப்போ வந்து இந்த 3 ப்ராசஸ்லயும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி கான்ஸ்டன்ட் மாறாது. சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி கான்ஸ்டன்ட், சேஞ்ச் ஆகல. எல்லா ப்ராசஸ்லயும் சேம். ஏன் எல்லா ப்ராசஸ்லயும் சேம் பாத்தீங்கன்னா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் பாயிண்ட் ஃபங்க்ஷன். அப்போ இந்த 3 ப்ராசஸ்ல இனிஷியல் பாயிண்ட் ஃபைனல் பாயிண்ட் சேமா இருக்கும், சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி சேம். ஆனா ஒர்க் டன் வந்து டிஃபரெண்ட்னு பார்த்திருக்கோம். ஒர்க் டன் வந்து எப்படி பார்த்தோம்? W1 கிரேட்டர் தென் W2 கிரேட்டர் தென் W3 தான பார்த்தோம். அப்போ W1 கிரேட்டர் தென் W3 இருக்குன்னா அப்போ ஹீட் எனர்ஜி Q1 கிரேட்டர் தென் ஃபர்ஸ்ட்
அதாவது எல்லா கேசஸ்லயும் நமக்கு வந்து சேஞ்ச் இன் எனர்ஜி ஈக்குவல் தான். ஆனா வந்து ஒர்க் டன் டிஃபரெண்டா இருக்கு இல்லையா? அப்போ ஒர்க் டன் அதிகமா இருந்தா ஹீட் எனர்ஜி அதிகமா தானே இருக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ல ஒர்க் டன் அதிகமா இருக்குதுனால ஹீட் எனர்ஜி அப்சார்ப் பண்ணது அதிகமா இருக்கணும். ஓகேங்களா? ஓகே. அதனால வந்து இங்க என்ன பண்றேன்னா வந்து இந்த தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட்னு அப்படின்னு எடுத்துக்கணும். உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இந்த ஃபார்முலாவை நீங்க வந்து கெமிஸ்ட்ரியில யூஸ் பண்ணும்போது இந்த பிசிக்ஸ் ஃபார்முலாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கெமிஸ்ட்ரியில என்ன கொடுத்துட்டு இருப்பாங்கன்னா டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு கியூ பிளஸ் டபிள்யூ அப்படின்னு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கெமிஸ்ட்ரி புக்ல இந்த மாதிரி ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் பிசிக்ஸ் புக்ல கியூ இஸ் ஈக்குவல் டு டெல்டா யூ பிளஸ் டபிள்யூ நம்ம கொடுக்குறோம். ஆனா கெமிஸ்ட்ரி புக்ல டெல்டா யூ ஈக்குவல் டு கியூ பிளஸ் டபிள்யூன்னு கொடுத்துருப்பாங்க. அதனால ஒரு சைன் பிரச்சனை வருது உங்களுக்கு. அதனால நிறைய பேர் தப்பா ஆன்சர் சொல்றீங்க. அங்க கெமிஸ்ட்ரியில என்ன சொல்றாங்கன்னா நம்ம பிசிக்ஸ்ல எப்படி சொல்றோம்னா ஹீட் எனர்ஜி given to தி சிஸ்டம் வந்து ஒரு பார்ட் கன்வெர்டட் இன்டு சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி, இன்னொரு பார்ட் வந்து ஒர்க் டன் அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனா கெமிஸ்ட்ரியில என்ன சொல்றாங்கன்னா இன்டர்னல் எனர்ஜி எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம்னா ஹீட் எனர்ஜி கொடுத்து சேஞ்ச் பண்ணலாம், ஒர்க் டன் பண்ணியும் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்கப்பா. அதாவது நல்லா கவனிங்க, ஒரு சிஸ்டம் சடனா கம்ப்ரஸ் பண்ணா டெம்பரேச்சர் கூடும் இல்லையா? டெம்பரேச்சர் கூடுச்சுன்னா இப்ப என்ன ஆகுது? இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் ஆகுது. அப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா ஹீட் எனர்ஜி கொடுத்தும் இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் பண்ணலாம், ஒர்க் பண்ணியும் இன்டர்னல் எனர்ஜி சேஞ்ச் பண்ணலாம்னு கெமிஸ்ட்ரியில் அப்படி சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா ஒர்க் டன் ஆன் தி சிஸ்டம் டியூரிங் எக்ஸ்பான்ஷன் வந்து பாசிட்டிவ்னு சொல்லிடுவாங்க எதுல? கெமிஸ்ட்ரியில. ஆனா கான்செப்ட்ஸ்ல ஒர்க் டன் ஆன் தி சிஸ்டம் வந்து என்னது? நெகட்டிவ்னு வருது. ஏன் அப்படி வருதுன்னா நம்ம பிசிக்ஸ் ஃபார்முலால இருந்து பார்த்தோம்னு வச்சுங்க. இந்த பிசிக்ஸ் ஃபார்முலால இருந்து பார்த்தோம்னா டெல்டா யூ இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க? கியூ மைனஸ் டபிள்யூ தானே வருது. இந்த நம்ம சொன்ன சைன் ஒர்க் டனுக்கு சைன் கன்வென்ஷன் சொல்லி இருப்போம் இல்லையா? அந்த ஒர்க் டன் சைன் கன்வென்ஷன் இங்க ஆப்போசிட்டா எடுத்துக்கிறாங்க கெமிஸ்ட்ரியில. அதனால அவங்களுக்கு கரெக்டா வந்துருது ஃபார்முலா. எனிவே கான்செப்ட்ஸ்ல யூஸ் பண்ணீங்கன்னா எல்லா ஃபார்முலாவும் கரெக்ட் தான். இங்க என்ன சொல்லுவாங்க கெமிஸ்ட்ரியில வந்து ஒர்க் டன் ஆன் தி சிஸ்டம் டியூரிங் எக்ஸ்பான்ஷன் வந்து பாசிட்டிவ் போடுவாங்க. ஆனா நம்ம வந்து ஒர்க் டன் ஆன் தி சிஸ்டம் வந்து டியூரிங் இல்லைன்னா அவங்க ஒர்க் டன் பை தி சிஸ்டம் டியூரிங் எக்ஸ்பான்ஷன் வந்து நெகட்டிவ் போட்டுட்டு ஒர்க் டன் பை தி சிஸ்டம் டியூரிங் கம்ப்ரஷன் வந்து பாசிட்டிவ் மாத்திக்குவாங்க. இங்க டபிள்யூக்கு வந்து சைன் மாத்துறாங்க. அதனால தான் பிரச்சனை. ஸோ எங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இதுதான் நம்ம ஃபார்முலா கரெக்டா ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களாப்பா? ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன புரிஞ்சிருக்கு பாருங்க. அப்போ இந்த இனிஷியல் ப்ராசஸும் இந்த 3 ப்ராசஸ் இருக்கு. ப்ராசஸ் 1, ப்ராசஸ் 2, ப்ராசஸ் 3 இருக்கு. இந்த 3 ப்ராசஸ்லயும் இனிஷியல் பாயிண்ட்டும் ஃபைனல் பாயிண்ட் சேமா தான் இருக்கு. அப்படி சேமா இருந்தாலும் ஹீட் எனர்ஜி வந்து எப்படி இருக்கு பாருங்க, டிஃபரெண்டா இருக்கு. அது காரணம் வந்து ஹீட் எனர்ஜி வந்து பாத் ஃபங்க்ஷனா இருக்கு. ஒருவேளை ஹீட் எனர்ஜி பாயிண்ட் ஃபங்க்ஷனா இருந்துச்சுன்னா 3 கேசஸ்ல ஹீட் எனர்ஜி ஈக்குவலா வந்திருக்கும். ஆனா 3 கேசஸ்ல ஹீட் எனர்ஜி ஈக்குவலா வரல இல்லையா? அதனால வந்து டிபெண்ட்ஸ் ஆன் பாத் ஃபாலோடு வந்ததுனால நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம் பாருங்க. இப்போ ஹீட் எனர்ஜி வந்து என்ன சொல்லிடலாம் சொல்லுங்க? பாத் ஃபங்க்ஷன். ஸோ ஹீட் எனர்ஜி இஸ் பாத் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம வந்துடலாம்.